நம்முடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் விருப்பங்களையும் அறிந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47-48 நான் வாசிக்கிறேன். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு, உன்னை அழைக்கும் முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார். பிலிப்பு, அழைக்கும் முன்னே நான் உன்னை கண்டேன் அப்பான்னு சொல்லி ஆண்டவர் நாத்தான்வேலோடு கூட பேசுகிறார். பிலிப்புவை இயேசுவானவர் தன் சீஷனை அழைக்கிறார். பிலிப்பு இயேசுவை பின்பற்றும் பொழுது இயேசுடைய காரியங்கள், கிரியைகள், நியாயப்பிரமாணத்தில் அல்லது மோசையின் மூலமாக சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கிறதை பார்க்கும் பொழுது அந்த நாத்தான்வேலிடம் அதை எல்லாவற்றையும் விவரிக்கிறான். இவனுக்கு சந்தேகம் வருகிறது, நாசரேத்தூரிலிருந்து ஒரு நன்மை உண்டாகுமா? இயேசு அங்கிருந்து வருகிறான்னு சொல்கிறேன், நீ வென்றுவானால் வந்து பார் என்று சொல்லும் போது இயேசுவிடம் நாத்தான்வேல் வரும்பொழுதுதான் முன்பாகவே சொல்லுகிறார், அவனை பார்த்து, நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே நான் உன்னை கண்டேன் அப்பா. பிலிப்பு, உன்னை என்னிடத்தில் கூட்டிட்டு வருவதற்கு முன்பாகவே உன்னுடைய காரியங்கள் எனக்கு தெரியும் என்று சொல்லும்போது அவன் பிரமிக்கிறான். எப்படி நம் கரெக்டா என்னை பார்க்காமலே என்னுடைய காரியங்களை தெளிவாக இந்த இயேசுவானவர் சொல்லுகிறாரே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு பிரமிக்கும் போது ஆண்டவர் இந்த மாதிரி சொன்னதுனால அல்லவா என்னை விசுவாசிக்கிறார். வெயிட் அண்ட் சி, நீ பொறித்திருந்து பாரு, இதோட பெரிதானவைகளை நீ பார்க்க போகிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறவர், நினைவுகளை அறிந்திருக்கிறவர். நமக்கே தெரியாது என்ன வார்த்தை பேச போறோம்னு சொல்லி, தெரியாம வாயில வந்துட்டு அநேகர் சொல்லுவாங்க, அவசரப்பட்டு பேசிட்டோமோன்னு பின்பு புலம்புவாங்க. நம்முடைய வார்த்தை என்ன பேச போறோம், பேசணும்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்லிட்டு நினைச்சிட்டு போவோம், ஆனா வேறொரு காரியத்தை பேசிட்டு போவோம், அல்லது இதை பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டு போவோம், அதை தான் பேசிட்டு வருவோம். இப்படிதான் நம்முடைய இருதயம், நம்முடைய நினைவுகள், நம்முடைய செயல்பாடுகள். ஆனா ஆண்டவர் நம்முடைய வாயிலிருந்து வார்த்தை வெளியே வருவதற்கு முன்பாகவே அவர் அதை அறிந்திருக்கிறாராம். எவ்வளவு பெரிய தேவன், யோசித்து பாருங்கள். நாத்தான்வேலை நான் உன்னை கண்டேன் சொல்லும் பொழுது அந்த இயேசுவை நாத்தான்வேல் பார்க்கும் பொழுது அவனுடைய உள்ளமே மாறுகிறது, அவனுடைய சூழ்நிலையே மாறுகிறது. ஆண்டோடைய சீஷனா ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற பாத்திரமாய் மாறுகிறார். யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய தேவன். நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குது? ஒருவேளை என் பிரச்சனை யாருக்கு தெரியும், பாடுகள் யாருக்கு தெரியும், நான் போற பாதை யாருக்கு தெரியும்? எளிதா ஈஸியா என்னைய ஒரு மாதிரி அற்பமா பேசிட்டு போயிருந்தாங்க, பாக்குறாங்க. என்னுடைய வாழ்க்கையின் பகுதி அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா தாக்கு பிடிப்பாங்களான்லாம் அநேக நேரம் நம்மை நாமே நொந்து கொண்டு புலம்புகிறது உண்டு. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், நம்மை நம்புகிறவர்கள் அறிந்திருக்கிறாராம். அதான் யோபு சொல்கிறார், நான் போகும் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் வல்லமையா பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர் அங்கு 3 நாள் கூட்டத்திற்கு போகிறார். அங்கு இருக்கிற அந்த பார்பர் ஷாப்புக்கு போய் ஷேவ் பண்ண போகும்போது அங்க அந்த ஓனர் அவரோடு பேசுறாரு. அவர் பேசிட்டு இருக்கும்போது, நான் ஒரு மீட்டிங் வந்திருக்கிறேன்ப்பா, ஃப்ரம் இந்தியாவில இருந்து வந்திருக்கிறேன், நீங்க இன்னைக்கு சாயங்காலம் நடக்கிற கூட்டத்துக்கு வரக்கூடாதான்னு சொல்லி அவர் கேட்கிறார். சிரிக்கிறாரு. என்னங்க கூட்டம், என்ன ஏசுலாம் சும்மா பேசிட்டு இருக்கு, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, இதெல்லாம் ஏமாற்று வேலை, அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி பேசும்போது அவர் விட்டு விட்டார். சரி, நீ ட்ரை பண்ணிட்டு போயிட்டார். 2வது நாள் அங்க போகும்போது திருப்பியும் கூப்பிடுகிறார். திருப்பியும் எங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அங்க திருப்பி போட்டு ஏன் இதை பேசுறீங்கன்னு சொல்லும் போது இந்த ஊழியர் சொன்னாராம், கை ஜாயிண்ட் ஆகிற அந்த அக்கிள் பகுதியில் ஒரு கட்டி உனக்கு இருக்குது, நீ நினைக்கிற அது கேன்சரா இருக்குன்ற ஒரு பயம் உனக்குள்ள இருக்குது, நீ அங்க வந்து என்னை ஆண்டவர் ஹீல் பண்றேன்னு சொல்றாரு, எனக்கு அவர் காண்பிக்கிறாரு, உணர்த்துறாரு. ஸோ அதனால தான் அவனை சொன்னேன், பட் நீ அதை ஏற்றுக்கல. எனிவே சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், உன்னுடைய விருப்பம்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு முடிச்சுட்டு காசு கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. நடந்தது என்ன தெரியுமா? அந்த மீட்டிங்க்கு இந்த சகோதரர் வந்திருக்காரு, இவருக்கு தெரியாது. அது ஏராளமான திரளான ஜனங்கள் கூடியிருக்கிற கூட்டம். அவர் செய்தி முடிச்சுட்டு போயிட்டாரு. 3ஆம் நாள் இவர் அந்த இடத்துக்கு வரல. ஆனா நடந்தது என்ன? 3ஆம் நாள்ல சாட்சி நேரத்துல இந்த மனுஷன் வந்து சாட்சி சொல்றாராம். நடந்ததெல்லாம் சொல்லிட்டு, எனக்கு உண்மையாகவே ஒரு கட்டி இருந்தது, அது யாருக்குமே தெரியாது, என் வீட்டுக்கும் தெரியாது, நான் யாருக்குமே சொல்லல. எனக்கு ஒரு பயம் இருந்தது, கேன்சராக இருக்குமோன்னு சொல்லி. ஆனா அந்த கூட்டத்துக்கு நேற்றைய தினம் நான் வந்தேன். ஜெப வேலையில ஒரு வல்லமை மேல இறங்கிச்சுது, இந்த கட்டி காணாமலே போயிடுச்சுது. நான் நம்பாம இருந்தேன். அவர் சொல்லும் போது நான் அதை அலட்சியம் பண்ணேன், பரியாசம் பண்ணேன். இன்னைக்கு என்னால சொல்ல முடியும், அந்த இயேசு அந்த ஊழியர் மூலமா எனக்குள்ள இருந்ததை வெளிப்படுத்தினாரு. அதோடு மட்டுமல்ல, அந்த இயேசுவை ஜீவனுள்ள ஆண்டவர், அவர் காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், ரகசியங்களை அறிந்திருக்கிறவர், இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு தன் வாழ்க்கை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாராம். எவ்வளவு பெரிய தேவன், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவர், போகும் வழியை அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் வியாகுலங்களை, பாரங்களை, ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிற வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர்கிட்ட நம்முடைய
வாழ்க்கையை நம்முடைய வியாகுலங்களை, பாடுகளை, வேதனைகளை சொல்லுவோம், தேவைகளை சொல்லுவோம், விருப்பங்களை சொல்லுவோம். நிறைவேற்றி கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, சகலத்தினை செய்ய வல்லவர், சகலத்தை அறிந்திருக்கிறவர் அப்பா. இந்த நாளிலும் கூட யாரெல்லாம் என் நிலைமை எப்படி இருக்குத, என் சூழ்நிலை யாருக்கு தெரியும், இரவும் பகலும் நான் கஷ்டப்படுறேன், நான் மட்டும் தான் பாடுபடுறேன், எனக்கு தான் அந்த பிரச்சனை, எனக்கு தான் அந்த பாடு, எனக்கு தான் அந்த அவமானம், என் பிள்ளைகள் தான் இப்படி இருக்கிறாங்க, என் குடும்பம் தான் இப்படி இருக்குது, பல விதத்துல சூழ்நிலையை பார்த்து வேதனையோடு புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய புலம்பலின் சத்தத்தினை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அவர் கடந்து வருகிற பாதைகளையும் வேதனைகளில் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறீரப்பா. அவைகள் மாறும்படியாய் இந்த நாளில நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள்லாம் கண்ணீரோடு, வேதனையோடு, பலவீனத்தோடு, என் ஆண்டவர் என் காரியத்தை விசாரிக்க மாட்டாரா, என் பலவீனத்தை மாற்ற மாட்டாரா, என் பாரங்களை லகுவாக்க மாட்டாரா, எனக்கு ஒரு வாசலை திறக்க மாட்டாரா, ஒரு அற்புதம் நடக்காத ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரா என்று அங்கலாய்க்கிற பிள்ளைகளை இன்னைக்கு நினைத்தருளுங்கப்பா. அற்புதம் நடக்கட்டும். சரீரங்கள் இருக்கிற பலவீனங்கள் மறையட்டும். கேன்சர் கட்டிகள் என்று சொல்லி பயந்திருக்கிற, இருக்குமோன்னு சொல்லி பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த நிலைமையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக. கட்டிகள் மறையட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், சுகம் உண்டாகட்டும். அப்பா, நீ ஜீவனுள்ள தேவன், உம்மால் முடியும். இந்த சரீரத்துக்கு எஜமான் நீர் அல்லவா, உருவாக்கினவர். சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் சாதகமாய் மாற்றிக் கொடுத்து சுகத்தை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். தேவைகளை சந்திப்பதற்காய் ஸ்தோத்திரம். நாமம் உயர்த்தப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் நமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவர், நம்மை காண்கிற தேவன். இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.